ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இஃப்தார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் லெமன் மின்ட் ஜூஸோட ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெஷ் லைம் ஜூஸோட தேவையான அளவுக்கு நம்ம கூல் வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலைகளை ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழம் சேர்த்துக்கலாங்க. ஆனால் எப்படி மாம்பழம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குதோ அதே போல் செவ்வாழையும் டேட்ஸும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. எந்த டெசர்ட்டாக இருந்தாலும் நம்ம செவ்வாழை சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்க்குற இடத்துல செவ்வாழை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. அதுபோல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். டேட்ஸ் பார்த்திங்கன்னா இது கொட்டை இருக்கும். இதில் நம்ம லைட் டேட்ஸ் மாதிரி கொட்டை இல்லாதது இல்லை. அதனால் கொட்டையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். கஸ்டர்ட் செய்கிறதுக்கு எப்போதுமே கட்டியான பால் எடுத்துக்கலாம். 1/4 கப் பால் எடுத்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அல்லது மேங்கோ எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடச்சிடும். இதை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்சல் கிளாக்ஸோட வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை நான் பேக்கர்ஸோட மேங்கோ கஸ்டர்ட் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரை லிட்டர் நல்ல கட்டியான பால் எடுத்துருக்கேன். இதோட இன்றைக்கி ஒரு சின்ன டின் எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்க போகிறேன். எவாப்ரேட்டட் மில்க் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இனிப்பெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாலை திக்காக்கி தான் வச்சுருப்பாங்க. அதனால் திக்கான பாலோட வாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நார்மலாக நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிடலாம். இனிப்புக்கு தகுந்தாப்புல சீனி சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுட்டு கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். இதை கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணணும். நல்ல திக்காயிட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் சூடு குறையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இல்லது கட்டி கட்டியாக ஆகிடும். இதே ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் கூலாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்பிளாக கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் வெது வெதுப்பான பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்போதுமே கொஞ்சம் சீனி சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கஸ்டர்ட் நல்லா ஆறிட்டு நம்ம ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனாக்கில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஆரிகனோ யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ட்ரை பேசில் பிடிக்கும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சால்ட். கார்லிக் சால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கார்லிக்கை நல்ல பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பு, 2 கப் அளவுக்கு மைதா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம். நல்ல சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கின பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நாலு டீஸ்பூன் சாஃப்டான பட்டர் எடுத்திருக்கேன். மெல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாஃப்டாக இருந்தால் போதும். பொடியாக வெட்டின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் 2 அல்லது 3 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து பவுடர் பண்ண வேண்டாம். குறைன்னு அடித்து சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மெல்லிசாக கட் பண்ண பூண்டு,
இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு நல்லா பொங்கிட்டு இன்றைக்கி நம்ம 2 கார்லிக் பிரெட் பண்ண போகிறோம். இதை 2 பகுதியாக பிரித்து நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு சைடு மட்டும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டரும் கார்லிக்கும், அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சீஸ் சேர்த்துக்கோங்க, இல்லை டேரெக்டாக அந்த கார்லிக் பேஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இதை அப்படியே ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இது 20 மினிட்ஸை ஓவனை 170 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் நான் பட்டர் சீட் போட்டு இந்த ப்ரெட்டை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே லேசாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கத்தியோட பின்பாகத்தை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 170 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நமக்கு பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கார்லிக் பிரெட் தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.